வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னா என்ன? இது ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியையோ மார்ஃபாலஜியோ ஸ்பெர்ம் கவுண்டையோ எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ ஆஃப் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஸ்பெர்மோட தலைப்பகுதியில் இருக்கும். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஃப்ராக்மெண்டேஷன் சிதைவடையும் போது நம்ம அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறோம். இதை பார்க்கறதுக்கு பல பரிசோதனைகள் இருக்குது. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இயல்பாக 25% மேலே இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸை அதிகமானதாக நம்ம குறிப்பிடுறோம். ஸோ 25% மேலே டிஎஃப்ஐ இருந்தால் கண்டிப்பாக அது உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் மொட்டிலிட்டியும் மார்ஃபாலஜியும் பாதிக்கும். ஸோ டிஎஃப்ஐ அதிகமாகிறதுக்குள்ள முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட். ஸோ நிறைய ஆண்கள் இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாச்சும் அதிக உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அதிகமான வெயிட் கெயின் ஆகுறாங்க. ஸோ இந்த ஓவர் வெயிட் டிஎஃப்ஐயை அதிகமாக்கும். அதே மாதிரி எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போதும் உங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும். எக்ஸசிவ் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், அதிகமாக ஸ்மோக் பண்ணும்போதும் இந்த நிக்கோட்டினோட அளவுனாலையும் ஆல்கஹாலோட அளவு ரத்தத்தில் ஏறும்போது இது டிஎன்ஏவை கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோசீல். ஸோ ஐடி ப்ரொஃபஷனில் இருக்க நிறைய பேர் உட்கார்ந்தே வேலை பார்க்கும்போது வெயிட்டும் அதிகமாகுது, அடுத்து அவங்களுக்கு வெரிகோசீலும் ஏற்படுது. ஸோ வெரிகோசீல் அதிகமாகும் போது டெஸ்டஸ்க்கு இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகும் போது ஓவர் ஹீட்னாலையும் இந்த டிஎன்ஏ சிதைவடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து டயட் ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும். இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய நைட் டியூட்டி பார்க்குறவங்க அந்த டைமில் எந்த ஃபுட் கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கேரி ஓவர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறைய நட்ஸ்லையும் இருக்கும். ஸோ இந்த உணவுகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸை நம்ம குறைக்கலாம். அடுத்த மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க. இது யாருன்னா அக்ரிகல்ச்சரில் அதிகமாக ஈடுபடுறவங்க நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணும்போது இந்த பூச்சிக்கொல்லிகளில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் டைப்பான பெஸ்டிசைட்ஸ் கண்டிப்பாக உங்களோட டிஎஃப்ஐயை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அடுத்து அதன் மூலமாக விளையக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் போதும் அந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த உணவுகள் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே ஏறும்போது இந்த டிஎஃப்ஐ கண்டிப்பாக அதிகமாகுது. ஸோ இந்த காரணங்கள்னால டிஎஃப்ஐ கண்டிப்பாக குறையும். மேலும் ஆண்கள் வயதாக ஏஜ் ஆக கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஎஃப்ஐ அதிகமாகும். இளம் ஆண்களை விட வயதான ஆண்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம மேரேஜ் பண்ண உடனே பிளான் பண்ணணும் பேபிக்குன்னு சொல்றது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் பண்றதே இப்பெல்லாம் 30+ மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறமும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேபி பிளானிங்கை தள்ளி போடும்போது வயதினாலையும் உங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும். ஸோ அதனாலையும் மேல் இன்ஃபர்டிலிட்டி உண்டாகும். ஸோ நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதில் எதுவும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதை மாற்றிக்கிட்டு இயற்கையான உணவுகளையும் இயற்கையான வழிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மேல் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை நம்ம சரி பண்ணிட்டு இயற்கையாகவே கருத்தரிக்கலாம்.